முரளி டேட் 10/7/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது சதோ பிரதானமாக மாறி வீட்டிற்கு போக வேண்டும். அதனால் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்யும் பயிற்சி செய்யுங்கள். முன்னேற்றத்தில் சதா கவனம் வையுங்கள். கேள்வி: படிப்பில் முன்னேறிக் கொண்டிருக்கின்றீர்களா அல்லது பின்னேறிக் கொண்டிருக்கின்றீர்களா என்பதற்கு அடையாளம் என்ன? பதில்: படிப்பில் முன்னேறிக் கொண்டிருந்தால் லேசாக இருப்பது அனுபவம் ஆகும். இந்த சரீரம் சீச்சியாக இருக்கிறது, இதை விட வேண்டும், நாம் இப்பொழுது வீட்டிற்கு போக வேண்டும் என்பது புத்தியில் இருக்கும். தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டே போவீர்கள். பின்னால் சென்றால் நடத்தையில் அசுர குணங்கள் தெரியும். போக வர தந்தையின் நினைவு இருக்காது. உங்களால் மலராக மாறி எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் காட்சி கிடைக்கும். பிறகு அதிக தண்டனை பெற நேரிடும். ஓம் சாந்தி. நாம் சதோ பிரதானமாக வந்தோம் என்பது புத்தியின் நினைவில் இருக்க வேண்டும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இங்கே எல்லோரும் அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களில் சிலர் தேக அபிமானிகளாகவும் சிலர் ஆத்ம அபிமானிகளாகவும் இருப்பீர்கள். சிலர் நொடியில் தேக அபிமானியாகவும் நொடியில் ஆத்ம அபிமானியாகவும் மாறிக்கொண்டு இருக்கின்றீர்கள். நான் முழு நேரமும் ஆத்ம அபிமானத்தில் இருக்கின்றேன் என்று யாரும் சொல்ல முடியாது. ஒரு நேரம் ஆத்ம அபிமானியாகவும் ஒரு நேரம் தேக அபிமானியாகவும் இருப்பீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஆத்மாக்கள் நாம் இந்த சரீரத்தை விடுத்து நமது வீட்டிற்கு போவோம் என்பது இப்போது குழந்தைகள் அறிவீர்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு போக வேண்டும். நாம் சாந்தி தாமத்திற்கு போக வேண்டும் என்ற சிந்தனையை முழு நாளும் செய்கின்றீர்கள். ஏனென்றால் தந்தை வழி சொல்லிவிட்டார். மற்ற மனிதர்கள் ஒருபோதும் இந்த எண்ணத்தில் அமரமாட்டார்கள். இந்த அறிவுரை வேறு யாருக்கும் கிடைப்பதே இல்லை. எண்ணத்திலும் இருக்காது. இது துக்கதாமம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். இப்போது சுகதாமம் போவதற்கான வழியை தந்தை சொல்லியிருக்கின்றார். எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு சம்பூர்ணமாக மாறி உங்கள் தகுதிக்கு தக்கபடி சாந்தி தாமத்திற்கு போவீர்கள். அதையே முக்தி தாமம் என்று சொல்லுகின்றார்கள். அதற்காகவே மனிதர்கள் குருமார்களிடம் போகின்றார்கள். எனினும் முக்தி, ஜீவன் முக்தி என்றால் என்ன என்பது மனிதர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இது புது விஷயமாக இருக்கிறது. இப்போது வீட்டிற்கு போக வேண்டும் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். நினைவு யாத்திரையால் பவித்திரமாக மாறுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். நீங்கள் முதலில் வந்தபோது உயர்ந்த உலகில் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். ஆத்மா சதோ பிரதானமாக இருந்தது. பிறரோடு கனெக்ஷன் பின்னால் ஏற்படுகிறது. எப்போது கர்ப்பத்திற்கு போகின்றீர்களோ அப்போது சம்பந்தத்தில் வருவீர்கள். இப்போது இது நமது கடைசி பிறவி என்பது உங்களுக்கு தெரியும். நாம் வீட்டிற்கு திரும்ப போக வேண்டும். பவித்திரமாக மாறாமல் நாம் போக முடியாது. இப்படி மனதில் பேச வேண்டும். ஏனென்றால் அமர்ந்தாலும் எழுந்தாலும் போனாலும் வந்தாலும் நாம் சதோ பிரதானமாக வந்தோம். இப்போது சதோ பிரதானமாக மாறி வீட்டிற்கு போக வேண்டும் என்ற எண்ணமே புத்தியில் இருக்க வேண்டும் என்பது தந்தையின் கட்டளை. தந்தையின் நினைவால் சதோ பிரதானமாக மாற வேண்டும். ஏனென்றால் தந்தையே பதித்த பாவனன். நீங்கள் இப்படி பாவனமாக மாற முடியும் என குழந்தைகள் நமக்கு யுக்தி சொல்லுகின்றார். முழு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை தந்தையே அறிவார். வேறு யாருக்கும் இந்த அத்தாரிட்டியே இல்லை. தந்தையே மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கின்றார். பக்தி எதுவரை நடக்கிறது என்பதையும் தந்தையே புரிய வைத்திருக்கின்றார். இவ்வளவு காலம் ஞான மார்க்கம், இவ்வளவு காலம் பக்தி மார்க்கம்,
இந்த முழு ஞானமும் மனதில் சொட்ட வேண்டும். தந்தையின் ஆத்மாவில் எப்படி ஞானம் இருக்கிறதோ அப்படி உங்கள் ஆத்மாவிலும் ஞானம் இருக்கிறது. சரீரத்தின் மூலமாக கேட்டு பிறருக்கு சொல்லுகின்றீர்கள். சரீரம் இல்லாமல் ஆத்மாவால் பேச முடியாது. இதில் பிரேரணை அல்லது ஆகாசவாணியின் விஷயம் இருப்பது இல்லை. பகவான் வாக்கு என்று சொல்லுவதால் நிச்சயம் வாய் தேவை, ரதம் தேவை. கழுதை வண்டி அல்லது குதிரை வண்டி ரதமோ தேவையில்லை. கலியுகம் இன்னும் 40,000 வருடங்கள் நடக்க வேண்டும் என்று நீங்களும் முன்னர் நினைத்து கொண்டு இருந்தீர்கள். அஞ்ஞான உறக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள். இப்போது தந்தை எழுப்பியிருக்கின்றார். நீங்களும் அஞ்ஞானத்தில் இருந்தீர்கள். இப்போது ஞானம் கிடைத்திருக்கின்றது. பக்தி அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. நாம் எப்படி முன்னேறுவது, உயர்ந்த பதவி எப்படி பெறுவது என்று இப்போது குழந்தைகள் நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். நமது வீட்டிற்கு சென்று பிறகு புதிய ராஜதானிக்கு வந்து உயர்ந்த பதவி பெற வேண்டும். அதற்காகவே நினைவு யாத்திரை இருக்கிறது. தன்னை ஆத்மா என நிச்சயம் உணர வேண்டும். ஆத்மாக்கள் நம் அனைவருக்கும் தந்தை பரமாத்மாவாக இருக்கின்றார். இதை உணர்வது மிக எளிது. எனினும் மனிதர்கள் இந்த சிறிய விஷயத்தை புரிந்து கொள்வது இல்லை. இது ராவணராஜ்யம். அதனால் உங்கள் புத்தி தாழ்ந்து விட்டது என்று நீங்கள் புரிய வைக்க முடியும். யார் விக்காரத்திற்கு போவது இல்லையோ அவர்கள் தூய்மையானவர்கள் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். அப்படி சந்நியாசிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் அல்ப காலத்திற்காக தூய்மையாகின்றார்கள். இருந்தும் உலகமோ அழுக்காகவே இருக்கிறது. சத்தியுகம் பாவன உலகமாக இருக்கிறது. பதீத்த உலகத்தில் சத்தியுகத்தில் இருப்பதைப் போல பாவனமாக யாரும் இருக்க முடியாது. அங்கே ராவணராஜ்யமே இல்லை, விக்காரத்தின் விஷயமே இல்லை. அதனால் சுற்றி வரும்போதும் போக வர புத்தியில் இந்த சிந்தனை இருக்க வேண்டும். தந்தையிடம் இந்த ஞானம் இருக்கிறது. ஞான கடலாக இருப்பதால் நிச்சயம் ஞானம் சொட்டிக்கொண்டே இருக்கும். நீங்களும் ஞானக்கடலிடமிருந்து தோன்றியிருக்கும் நதிகளாக இருக்கின்றீர்கள். அவர் எப்போதும் ஞானக்கடலாகவே இருக்கின்றார். நீங்கள் எப்போதும் கடலாக இருப்பதில்லை. நாம் எல்லோரும் பாயியாக இருக்கின்றோம் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். அதாவது ஆத்மா சகோதரனாக இருக்கிறோங்கிறத நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. குழந்தைகள் நீங்கள் படிக்கின்றீர்கள். உண்மையில் நதிகள் போன்றவற்றின் விஷயமே கிடையாது. நதி என்று சொல்லுவதால் அவர்கள் கங்கை, யமுனை போன்றவற்றை சொல்லுகின்றார்கள். நீங்கள் இப்போது எல்லையற்ற நிலையில் நிற்கின்றீர்கள். ஆத்மாக்கள் நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதரர்கள். இப்போது நாம் வீட்டிற்கு திரும்ப போக வேண்டும். அங்கிருந்து வந்து சரீர வடிவ ஆசனத்தில் அமர்கின்றீர்கள். ஆத்மா மிக சிறியதாக இருக்கிறது. காட்சி கிடைத்தாலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மா வெளியேறினால் நெற்றி வழியாக வெளியேறியது, கண் வழியாக வெளியேறியது, வாய் வழியாக வெளியேறியது என்று அவ்வப்போது சொல்லுகின்றார்கள். வாய் திறந்து விடுகிறது. ஆத்மா சரீரத்தை விட்டுவிட்டு சென்றால் சரீரம் ஜடமாகி விடுகிறது. இது ஞானம். மாணவர்களின் புத்தியில் நாள் முழுவதும் படிப்பே இருக்கும். உங்களுக்கும் நாள் முழுவதும் படிப்பின் எண்ணமே ஓட வேண்டும். நல்ல நல்ல மாணவர்களின் கைகளில் எப்போதும் ஏதாவது புத்தகம் இருக்கும். படித்து கொண்டே இருப்பார்கள். இது உங்களின் கடைசி பிறவி என்று தந்தை சொல்லுகின்றார். முழு சக்கரத்தையும் சுற்றிவிட்டு கடைசிக்கு வந்திருப்பதால் புத்தியில் இதே சிந்தனை இருக்க வேண்டும். தாரணை செய்து பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும். சிலருக்கு தாரணை ஏற்படுவதே இல்லை. பள்ளிக்கூடத்திலும் மாணவர்கள் நம்பர்வார் இருக்கின்றார்கள். பாடங்களும் அதிகம் இருக்கின்றன. இங்கே ஒரு பாடம் மட்டுமே இருக்கிறது. தேவி தேவர் ஆக வேண்டும் என்ற படிப்பின் சிந்தனையே ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். அதற்காக படிப்பு மறந்து மற்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. தொழில் செய்பவராக இருந்தால் தனது தொழிலின் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். மாணவர்கள் படிப்பிலேயே ஈடுபட்டிருக்க வேண்டும். குழந்தைகள் நீங்களும் உங்கள் படிப்பிலேயே இருக்க வேண்டும். சர்வதேச யோக மாநாட்டிற்கான ஒரு அழைப்பிதழ் நேற்று வந்தது. உங்களுடையது ஹட்டயோகம். அதன் குறிக்கோள் என்ன? அதனால் ஏற்படும் லாபம் என்ன? நாங்கள் ராஜ யோகத்தை கற்கின்றோம். ஞான கடலாக இருக்கும் பரம்பிதா பரம் ஆத்மா எங்களுக்கு தனது அறிமுகத்தையும்
படைப்பின் ஞானத்தையும் சொல்லுகின்றார். இப்போது நாங்கள் வீட்டிற்கு போக வேண்டும். மண்மனாபவ என்பதே எங்கள் மந்திரம். நாங்கள் தந்தையையும் தந்தையிடமிருந்து என்ன ஆஸ்தி கிடைக்கின்றதோ அதையும் நினைவு செய்கின்றோம் என்று நீங்கள் அவர்களுக்கு எழுதலாம். நீங்கள் இந்த ஹடயோகம் போன்றவற்றை செய்து வருகின்றீர்கள். இதன் குறிக்கோள் என்ன? நாங்கள் இதை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று எங்களுடையதை சொல்லிவிட்டோம். உங்கள் இந்த ஹடயோகத்தால் என்ன கிடைக்கிறது என்று சுருக்கமாக அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட அழைப்பிதழ்கள் உங்களிடம் அதிகம் வருகின்றன. ஆல் இந்தியா ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸில் அழைப்பிதழ் உங்களுக்கு வந்தது. உங்கள் குறிக்கோள் என்ன என்று உங்களிடம் கேட்டார்கள். நாங்கள் இதை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் சொல்லுங்கள். நம்முடையதை நிச்சயம் சொல்ல வேண்டும். ஏன்? இந்த ராஜயோகத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள். நாங்கள் இதை படித்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுக்கு பாடம் கற்பிப்பவர் பகவான். நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள். நாங்கள் எங்களை ஆத்மா என்று உணர்கின்றோம் என்று நீங்கள் சொல்லுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும் என்று எல்லையற்ற தந்தை சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி மிக நன்றாக அச்சடித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு இங்கும் அங்கும் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது அங்கே அனுப்பி வையுங்கள். இவர்கள் மிக நல்ல நியமங்களின் விஷயத்தை கற்கின்றார்கள் என்று சொல்லுவார்கள். இந்த ராஜயோகத்தால் அரசர்களின் அரசராக உலகின் எஜமானர்களாக ஆகின்றீர்கள். ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் நாம் தேவர்கள் ஆகின்றோம், பிறகு மனிதர்கள் ஆகின்றோம். இப்படியெல்லாம் சிந்தனை செய்து முதல் தரமான பிரசுரங்களை உருவாக்க வேண்டும். உத்தேசத்தை உங்களிடம் கேட்பார்கள். அப்போது இதுதான் எங்கள் குறிக்கோள் என இப்படி அச்சடித்து வைத்திருக்க வேண்டும். இப்படி எழுதியிருந்தால் அவர்களுக்கும் ஆர்வம் எழும். இதில் ஹட்டயோகம் செய்வதற்கோ சாஸ்திரங்களின் அர்த்தத்தை சொல்லுவதற்கோ எந்த விஷயமும் இல்லை. அவர்களுக்கு சாஸ்திரங்கள் தெரிந்திருந்தால் எவ்வளவு அகந்தை இருக்கிறது. அவர்கள் தம்மை சாஸ்திரங்களின் அத்தாரிட்டியாக நினைக்கின்றார்கள். உண்மையில் அவர்கள் பூஜாரிகள். பூஜைக்குரியவரையே அத்தாரிட்டி என்று சொல்லுவார்கள். பூஜாரிக்கு என்ன சொல்வார்கள்? அதனால் நாம் எதை கற்கின்றோம் என்பதை தெளிவாக எழுத வேண்டும். பிகேயின் பெயர் பிரசித்தமாகிவிட்டது. யோகம் 2 விதமாக இருக்கிறது. ஒன்று ஹட்டயோகம், மற்றது ராஜயோகம். அதை எந்த மனிதரும் கற்பிக்க முடியாது. ராஜயோகத்தை ஒரு பரமாத்மாவை கற்பிக்கின்றார். மற்ற அநேக வித யோகங்களை மனித வழிப்படி கற்கின்றார்கள். அங்கே தேவர்களுக்கு யாருடைய வழியையும் பெரும் அவசியம் இருக்காது. ஏனெனில் அவர்கள் ஆஸ்தி பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் தேவர்கள், அதாவது தெய்வீக குணங்களை உடையவர்கள். யாரிடம் அப்படிப்பட்ட குணங்கள் இல்லையோ அவர்களை அசுரர்கள் என்று சொல்லுகின்றார்கள். தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. பிறகு அது எங்கே சென்றது? 84 பிறவிகளை எப்படி எடுத்தார்கள்? ஏணிப்படியை பற்றி புரிய வைக்க வேண்டும். ஏணிப்படி படம் மிக நன்றாக இருக்கிறது. எது உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதோ அது இந்த ஏணியில் இருக்கிறது. படிப்பே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. படிப்பே வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. இதுதான் மிக உயர்ந்த படிப்பு, மிக சிறந்தது. மிக சிறந்த படிப்பு எது என்பது உலகத்திற்கு தெரியாது. இந்த படிப்பால் மனிதனிலிருந்து தேவராக இரட்டை கிரீடதாரியாக ஆகின்றீர்கள். இப்போது நீங்கள் இரட்டை கிரீடமுடையவர்களாக மாற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். படிப்பு ஒன்றே. பிறகு ஒருவர் என்னவாகின்றார், ஒருவர் என்னவாகின்றார். ஒரே படிப்பில் ராஜதானி ஸ்தாபனை ஆகிவிடுகிறது. அதிசயமாக இருக்கிறது. அரசனாகவும் ஆகிறார்கள், ஆண்டியாகவும் ஆகிறார்கள். மற்றபடி அங்கே துக்கத்தின் விஷயமே இருப்பது இல்லை. பதவிகள் இருக்கின்றன, இங்கே அநேக விதமான துக்கங்கள் இருக்கின்றன. பஞ்சம், வியாதி வருகின்றன. தானியங்கள் கிடைப்பது இல்லை. வெள்ளம் வருகின்றன. ஒருவர் லட்சாதிபதியாகவோ அல்லது கோடீஸ்வரராகவோ இருக்கலாம். எனினும் பிறவியோ விகாரத்திலேயே ஏற்படுகிறது. தடுமாறி விழுவது, கொசு கடிப்பது எல்லாம் துக்கமாக இருக்கிறது தானே. கொடிய நரகம் என்பதே பெயராக இருக்கிறது. இருந்தும் இன்னார் சொர்க்க பதவி அடைந்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அரே, சொர்க்கமோ வரப்போகிறது. அப்படி இருக்க ஒருவர் எப்படி சொர்க்கத்திற்கு போக முடியும்? யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது மிக எளிது. இப்போது பாபா இப்படி கட்டுரை எழுதி சொல்லி இருக்கின்றார்.
எழுதுவது குழந்தைகளின் வேலை. தாரணை ஏற்பட்டால் எழுதவும் செய்வார்கள். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். இப்போது திரும்ப போக வேண்டும் என்ற முக்கிய விஷயத்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். நாம் சதோ பிரதானமாக இருந்தபோது சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. இப்போது தமோ பிரதானமாக மாறியிருக்கின்றோம். எவ்வளவு எளிதாக இருக்கிறது. அதிகமான பாயிண்ட்டுகளை தந்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அவற்றை நல்லபடியாக அமர்ந்து புரிய வைக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவர் நமது குலத்தை சார்ந்தவர் இல்லை என்பதை புரிந்து கொள்ளப்படுகிறது. படிப்பில் நாளுக்கு நாள் முன்னேற வேண்டும். பின்னால் ஒன்றும் போகக்கூடாது. தெய்வீக குணங்களுக்கு பதிலாக அசுர குணங்களை தாரணை செய்தால் பின்னால் போவதாக இருக்கிறது. விகாரங்களை தவிர்த்து கொண்டே இருங்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். மிகவும் லேசாக இருக்க வேண்டும். இந்த சரீரம் சீச்சியாக இருக்கிறது. இதை விட வேண்டும். இப்போது நாம் வீட்டிற்கு போக வேண்டும். தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் அழகிய மலர்களாக மாற முடியாது. அதிக தண்டனை பெற நேரிடும். போக போக உங்களுக்கு காட்சியும் கிடைக்கும். நீங்கள் என்ன சேவை செய்தீர்கள் என்று கேள்வி கேட்கப்படும். நீங்கள் ஒருபோதும் கோர்ட்டுக்கு போனதில்லை. அந்த மனிதர்கள் எப்படி திருடர்களை பிடிக்கின்றார்கள், பிறகு எப்படி கேஸ் நடக்கிறது என்ற எல்லாவற்றையும் தந்தை பார்த்திருக்கின்றார். அங்கும் உங்களுக்கு எல்லாவற்றையும் காட்சியாக காட்டிக்கொண்டே இருப்பார். தண்டனை பெற்று பிறகு அற்ப பைசாவிற்கான பதவி பெறுவீர்கள். இவர் ஃபெயிலாக போகின்றார் என்பது டீச்சருக்கு தெரியும் போது கருணை வரும் தானே. தந்தையை நினைவு செய்யும் பாடம் எல்லாவற்றையும் விட நல்ல பாடமாக இருக்கிறது. அதனால் பாவங்கள் அழிந்து கொண்டே போகின்றன. தந்தை நமக்கு பாடம் கற்பிக்கின்றார். இந்த சிந்தனை செய்து கொண்டே சுற்றி வந்து கொண்டே இருக்க வேண்டும். மாணவர்கள் டீச்சரை நினைக்கவும் செய்கின்றார்கள். அதோடு புத்தியில் படிப்பும் இருக்கிறது. டீச்சரிடம் யோகம் நிச்சயம் இருக்கும் தானே. சகோதரர்கள் நம் எல்லோருக்கும் ஒரு டீச்சர் இருக்கின்றார். அவர்தான் சுப்ரீம் டீச்சர் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். போக போக ஆஹா பிரபு, உங்களின் லீலையே லீலை என்பது பலருக்கு தெரிய வரும். புகழ் பாடிக்கொண்டே சாவார்கள். எனினும் எதையும் பெற முடியாது. தேக அபிமானத்திற்கு வரும்போது தலைகீழ் வேலைகளை செய்கின்றார்கள். ஆத்ம அபிமானியாக மாறினால் நல்ல காரியங்களை செய்வார்கள். இப்போது உங்களுக்கு வானப்பிரஸ்த நிலை என்று தந்தை சொல்லுகின்றார். திரும்ப சென்றே ஆக வேண்டும். கணக்கு வழக்குகளை முடித்து எல்லோரும் போக வேண்டும். விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நிச்சயம் போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும். அப்போது உலகின் பெரும் பகுதி காலியாகிவிடும். பாரதம் மட்டுமே இருக்கும். அரைக்கல்பம் பாரதம் மட்டுமே இருக்கும். அப்படியானால் உலகம் எவ்வளவு காலியாக இருக்கும்? இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இருக்காது. பிறகு உங்களுக்கு எந்த விரோதியும் இருக்க மாட்டார்கள். விரோதிகள் ஏன் வருகின்றார்கள்? செல்வத்திற்காக வருகின்றார்கள். பாரதத்திற்கு இத்தனை முஸ்லிம்களும் ஆங்கிலேயர்களும் ஏன் வந்தார்கள்? பைசாவை பார்த்தார்கள். அதிக செல்வம் இருந்தது. இப்போது இல்லை. அதனால் வேறு யாரும் இல்லை. பைசாவை எடுத்துக்கொண்டு காலி செய்து விட்டார்கள். மனிதர்கள் இதை அறியவில்லை. நாடகத்தின் திட்டப்படி பைசாவை நீங்கள் தானாகவே அழித்து விட்டீர்கள் என்று பாபா சொல்லுகின்றார். நாம் எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கின்றோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. இது ஈஸ்வரிய குடும்பம் என்ற எண்ணம் ஒருபோதும் யாருடைய எண்ணத்திலும் வந்திருக்காது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், நடந்து சுற்றி வரும்போது புத்தியில் படிப்பை சிந்திக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் புத்தியில் சதா ஞானம் சொட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இது த பெஸ்ட் படிப்பு. இதை படித்து இரட்டை கிரீடத்தை பெற வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஆத்மாக்கள் நாம் சகோதரர்கள் என்பதை பயிற்சி செய்ய வேண்டும். தேக அபிமானத்திற்கு வருவதால் தலைகீழ் வேலை நடக்கிறது. எனவே முடிந்த அளவு ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். வரதானம். சத்தியத்தின் சக்தி மூலமாக
சதா மகிழ்ச்சியில் நடனமாடும் சக்திசாலி மகான் ஆத்மா ஆகுக. சத்தியம் இருக்கும் இடத்தில் ஆத்மா நடனமாடும் என்று சொல்லப்படுகிறது. உண்மையாக இருப்பவர்கள், அதாவது சத்தியத்தின் சக்தி இருப்பவர்கள் சதா நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் வாடிப்போவது இல்லை, குழப்பமடைவது இல்லை, பயப்படுவதில்லை, பலகீனமாவது இல்லை. அவர்கள் மகிழ்ச்சியில் சதா நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள். சக்திசாலியாக இருப்பார்கள். அவர்களிடம் சமாளிக்கும் சக்தி இருக்கும். சத்தியம் ஒருபோதும் தடுமாறுவது இல்லை, ஆடாமல் இருக்கும். சத்தியத்தின் படகு ஆடலாம், ஆனால் மூழ்காது. அதனால் சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்யும் ஆத்மாவே மகானாக இருக்கிறது. ஸ்லோகன்: பிஸியாக இருக்கும் மனம் புத்தியை நொடியில் நிறுத்துவதே மிக சிறந்த பயிற்சி. ஓம் சாந்தி.